ஐயோ! நாளே ஹோம் ஒர்க்கா 4 பேஜா? இவ என்ன குழந்தையா இல்லை ரோபோட்டா? என்ன கொடுமைடா இது! ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூகேஜிக்கு ஃபர்ஸ்ட் டே என்னென்னலாம் ஹோம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நோட் புக் எல்லாமே ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் போட்டு நேம் எழுதி வந்து முன்னாடியே சப்மிட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ சப்மிட் பண்ணியாச்சு. பட் ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 3 நோட் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் நோட் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் நோட் ஒன்று, நெக்ஸ்ட்டு நோட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக்குடு நோட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 4 லைன்ஸ் நோட்டு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க்காக கொடுத்து அனுப்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே அன்றைக்கி 4 லைன்ஸ் நோட்டில் மட்டும்தான் ஹோம் ஒர்க் வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. சின்ன நோட்டாகவே வாங்கி ரஃப் நோட்டாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். அவங்க அப்பா இவ்வளோ பெரிய நோட்டை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா 4 லைன்ஸ் நோட் தான் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இசட் வரைக்குமே அதில் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே தான் 4-6 டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கே வரைக்கும் வந்து ஸ்கூல்லே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரிமைனிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்துச்சு. ரிமைனிங் வந்து வீட்டில் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி எதுவும் எங்களுக்கு மெசேஜ் வரல. ஸோ அதனால் நான் உன்னால் எழுத முடிஞ்ச வரைக்கும் எழுது, ரிமைனிங் வந்து ஸ்கூல்லே போய் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்டு ஹோம் ஒர்க்கே கொடுத்துட்டாங்க. இதை வந்து வீட்டிலே போய் நீ கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் அவளை எழுத வச்சுருக்காங்க. ஸோ ஹோம் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எதுவுமே பக்கத்துலேயே உட்காரல, அவளே தான் எழுதி இதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் 2 நோட்லேயுமே இன்றைக்கி எழுத வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செக்குடு நோட்டில் நம்பர்ஸ் வந்து எழுத வச்சுருக்காங்க 1லேருந்து 10 வரைக்கும். இதுவும் ஸ்கூல்லேயே அவள் கம்ப்ளீட் பண்ணது தான், ஹோம் ஒர்க்கெல்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜியில் என்னென்னலாம் எழுத வச்சாங்களோ அதோட ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. டபுள் லைன் நோட் வந்து தமிழுக்கா எதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஸ்ட்ரெயிட் அண்டு ஸ்லாண்டிங் லைனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, போக போக தான் தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்லே தான் இதை எழுத வச்சுருக்காங்க. டபுள் லைன் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஹோம் ஒர்க்குமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூகேஜியோட ஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூகேஜிக்கு என்னென்ன நோட் புக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் பார்க்கலாம்.